ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லோன் எடுக்கிறதுக்கோ, ஒரு பயிர் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கோ, இது மாதிரி விவசாயம் சம்மந்தமாக எந்த வேலையாக இருந்தாலும் அவசியமாக தேவைப்படுற ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஃபார்மர் ஐடி, அதாவது விவசாய அடையாள எண். இந்த விவசாய அடையாளம் இருந்தால் தான் அந்த விவசாயி சம்மந்தமாக பிஎம் கிஷான் பணமோ, உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்ன பணம் வந்தாலும் இந்த விவசாய அடையாள எண் இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அது மாதிரி கவர்மெண்டில் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த விவசாயம் அடையாளம் எடுக்கிறதுக்கு கடைசி நாள் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்த்து விவசாய அடையாள எண் அப்ளை பண்ணிக்கிங்க, அதாவது ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ணிக்கிங்க. நான் அப்ளை பண்ணி ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மர் ஐடி வந்துருச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டெப்பாக ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், அதாவது ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஆப்ஷன் முன்னாடி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெளிவாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டே நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் அக்ரி ஸ்டாக், அதாவது AGRISTACK அக்ரி ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், ஃபார்மர் ரெஜிஸ்டரி அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி ஒரு பேஜில் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், லாகின் வித் சிஎஸ்சி, அதாவது சிஎஸ்சி வச்சுருக்கவங்க அந்த லாகின் வித் சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு, கீழே கேப்சா 3 கேட்குது. இதில் நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிட்டு கீழே கேப்சா கொடுத்துக்கிட்டு சைன்இன் பண்ணிக்கிறோம். சைன்இன் பண்ணோம்னா அது அக்ரி ஸ்டாக்குங்கிற வெப்சைட்டில் டைரெக்டாக உள்ளே போகுது. உள்ளே போய்ட்டு அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆதார் ஆதென்டிகேஷன் அப்படின்னு கேட்குது. கஸ்டமர் இருந்தாங்கன்னா கஸ்டமரோட கைரேகை வச்சு உள்ளே போய்க்கலாம். அப்படி கஸ்டமர் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி மூலியமாக நம்ம இணைச்சிக்கலாம். கஸ்டமர் இல்லாததுனால அவங்க ஓடிபி மூலியமாக நான் உள்ளே போய்க்கிறேன். முதல்ல அவங்க ஆதார் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் என்டர் கொடுக்க வேண்டாம், வெளியில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி அங்கே போயிடும். இப்போ அவங்களோட ஓடிபியை அதில் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வெரிஃபைன்னு கொடுத்தோம்னா அடுத்தது அவங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுது. இப்போ அவங்களோட மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிறோம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெளியில் போய் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் அவங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு. அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு மறுபடியும் வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களோட பேர், அவங்க என்ன ஜெண்டர், அவங்க டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் எல்லாமே காமிக்குது. இப்போ அவங்களோட பேர் இங்கிலீஷில் காமிக்குது. நம்ம பக்கத்தில் தமிழில் அவங்களோட பேரை கொடுக்கணும். அதனால் அவங்கள பேர் என்னமோ அந்த பேரை தமிழில் நான் கூகுள் தமிழ் டைப்பிங்கை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் தமிழ் லாங்குவேஜை கொடுத்துக்கிட்டு அவங்க பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணால் தமிழில் காமிக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அடுத்தது அவங்க என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குது. அவங்க என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கொடுத்துங்க. அடுத்தது இவங்க லேடிஸாக இருக்கிறதுனால அவங்க சன்னாக போடணுமா ஒய்ஃபாக போடணுமா எப்படின்னு கேட்குது. நான் இவங்களை ஒய்ஃபாக போட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேமை இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு அதே நேமை தமிழ் என்டர் பண்ணிக்கிறேன். தமிழ் என்டர் பண்ணிவிட்டு கீழே அவங்களோட அட்ரஸை தமிழ் என்டர் பண்ண சொல்லுது. இப்போ லேட்டஸ்ட்டு, அதாவது ரீசெண்டாக வேறு எதாவது அட்ரஸ் மாறியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. அது ஓகேன்னா அதில் போய் டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அட்ரஸ் கொடுத்துக்கலாம்.
இவங்க அதுக்கு ஓனரா அப்படின்னு கேட்குது. இது பெரும்பாலும் ஓனராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் ஓனர்னே கொடுத்துக்கிறோம். அவங்களோட ஃபெட்ச் லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். அதாவது அவங்க இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாவட்டம்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து என்ன தாலுக்கான்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து என்ன வில்லேஜில் அவங்க இடம் இருக்குதுன்னு கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது அதோட உட்பிரிவு மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 10ல் 2A இந்த நம்பரு அதேமாரி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓனர் அண்ட் ஐடென்டிஃபையர் நேம் அப்படின்னு கேட்குது. அதில் போய் கிளிக் பண்ணோம்னா அவங்களோட பேர் அதில் காமிச்சிருது. அதை போய் ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணிக்கிட்டா கீழே சர்வே நம்பரில் அந்த 2 நம்பருமே அவங்க நம்பர் தான். அதனால் அது 2ஐயும் கொடுத்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா அது உள்ளே என்ட்ரி ஆகிடுது. என்ட்ரி ஆனோன்னா வெரிஃபை ஆல் லேண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ அடுத்தது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணுமான்னு கேட்குது. நம்ம இஷ்டம்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அது ரொம்ப முக்கியமானதில்லை. நான் இல்லாததுனால கீழே ரெவின்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள டேர்ம் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கடைசியில் ஆப்ரேட்டர் டெக்ளரேஷனில் போய் அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்தது உங்கள் ஆதாருக்கு ஓடிபி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் ப்ரொசீட் டு இசைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இசைன்னு கொடுத்தது பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஐ ஹேர் பை அப்படின்னு ஒரு டிக்ளர் பாக்ஸ் அமைக்குது. அதையும் டிக் பண்ணிக்கிட்டு கீழே அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு அது கீழே இருக்குது பாருங்கள் சென்ட் ஓடிபி, அதை கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதாரில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை பார்த்து மறுபடியும் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஓகே ஆகிடுச்சு. இப்போ அந்த பேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோடு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களோட அப்ளை பண்ணதுக்குள்ள ரிசிப்ட் வந்துருச்சு. இதை நம்ம விவோ கேட்கும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஒரு பிரிண்ட் போட்டுக்குங்க. பிரிண்ட் போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணது பிறகு அது எந்த அளவு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். சென்டராக இருக்குல்ல செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி அதில் அந்த அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கும். போட்டு செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்களுக்கு இப்போ புதுசாக போட்டதுனால அவங்க என்ரோல்மெண்ட் ஐடி பெண்டிங்கில் இருக்குது. ஃபார்மர் நேம் காமிச்சிருது. ரிப்போர்ட்ஸ் என்ரோல்மெண்ட் டேட், அதாவது எத்தனை மணி நம்ம பண்ணோம்னு காமிச்சிருது. இது நம்மளுக்கு அப்ரூவல் ஆகிட்டுனா அப்ரூவல்னு வந்துடும். அதுக்குள்ளே டேட்டும் வந்துடும். இன்னும் சென்ட்ரல் ஐடி அவங்களுக்கு சென்ட்ரல் ஐடி க்ரியேட் ஆக கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள் ஆகும் சென்ட்ரல் ஐடி க்ரியேட் ஆக. இப்போ நான் இன்னொரு ஐடி நம்பர் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இன்னொரு ஐடி போட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு சென்ட்ரல் ஐடி க்ரியேட் ஆகிட்டு நம்ம அப்ளிகேஷன் எந்த அளவு ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இது மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக நம்ம விவசாய அடையாள அட்டைக்கு அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து மறுபடி அந்த விவசாய அடையாள எண் வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே பாருங்கள், டேஷ்போர்டுக்கு பக்கத்துலேயே செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பேஜில் உள்ளே போகும். அதில் போய் அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் யாருக்கு பார்க்கணுமோ அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் அதில் கொடுங்க. கொடுத்துட்டு செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஆதார் நம்பர், ஃபார்மர் நேம், என்ரோல்மெண்ட் டேட் அதில் உள்ள எல்லாமே வந்துடுது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு அக்ரிஸ்டாக் நம்பரு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலியமாக வந்துருச்சு. இவ்வளோ ஈஸியாக நம்ம 3 நாளில் அக்ரிஸ்டாக் நம்பரை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணி விவசாய அடையாள எண் 3 நாள்லே வாங்கிடலாம். விவசாய அடையாள எண் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக, அதாவது நம்ம விவசாய சம்மந்தமாக எது அப்ளை பண்ணுறனால விவசாய அடையாள எண் கண்டிப்பாக வேணும். அதனால் எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் விவசாய அடையாள எண் கண்டிப்பாக வாங்கணும். அதனால் விவசாய அடையாள எண் வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. மறந்துடாமல் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.